வண்டிக்கு சவுண்டு கைஸ் உங்களுக்கு கேட்க மாட்டேன்னு தெரியல. మీ స్టోరీ చాలా కష్టంగా ఉంది. இது முற்றிலும் விளம்பர நோக்கத்துக்காக மட்டுமே. குறிப்பா 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் இதை உங்களோட ஓன் ரிஸ்க்ல முயற்சி பண்ணுங்க. கைஸ் வெயிட் அடுத்து 40 செகண்டுக்கு நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்ல போறேன். சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ரைட்? த மோஸ்ட் ட்ரஸ்டட் அண்ட் பெஸ்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பத்தி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த பிளாட்ஃபார்மோட பேரு பினோமோ. டோன்ட் வரி கைஸ், இது கேமிங் ஆப்லாம் கிடையாது. ஜஸ்ட் சார்ட் பிஹேவியரை நீங்க பிரெடிக்ட் பண்ணி அதன் மூலமா அனலைஸ் பண்ணி earn பண்ண போறீங்க. இதுல எந்த விதமான கேம் ஆஃப் லக்கும் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த பிளாட்ஃபார்ம்ல earn பண்ண போறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா போயிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி ரெஜிஸ்டர் பண்றது தான். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னோட லிங்க் மூலமா போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெமோ அக்கவுண்ட்ல 10 lakhs வரைக்கும் கிடைக்கும். அதை வச்சு நீங்க நல்லா ட்ரேடிங் பிராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன மாதிரி டெமோ அக்கவுண்ட்ல இருந்து ரியல் அக்கவுண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு அதுல ட்ரேடிங் பண்ணலாம். சோ அதை தான் இப்போ நான் பண்ண போறேன். உங்களுக்கு நான் ஷோ பண்ணவும் போறேன். கைஸ் ரைட் நோ உங்களால ஒரு கிராஃபை பார்க்க முடியும். இதுல நீங்க மேல போக போதா இல்ல கீழே போக போதா, அதாவது இட்ஸ் கோயிங் அப் ஆர் கோயிங் டவுன், இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். இப்போ நான் 4000 வச்சு ட்ரேடை பிளேஸ் பண்றேன். அண்ட் கிராஃப் மேல அப் ஆக போகுதுன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணலாம். எஸ் சூப்பர் கைஸ், என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ நம்ம 4000 rupees 7400 மாற்றிருக்கோம், அதுவும் இன் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில். ஸோ எல்லாம் ஓகே. இப்போ எப்படி நம்மளோட மணி அதில் இருந்து வித்ரா பண்ணுறது? வெல், இதில் எக்கச்சக்கமான டெபாசிட் அண்ட் வித்ரால் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வித்ரா பண்ணிக்கலாம். லைக் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், யூபிஐ, பேடிஎம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெபாசிட் அண்ட் வித்ரால் இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ஒன் கிளிக்லேயே பண்ண முடியும். அண்ட் கைஸ் மறக்காம ஸ்க்ரீனில் ஒரு ப்ரோமோ கோட் வரும். அந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் டெபாசிட் அப்போ டபுள் போனஸ் கிடைக்கும். அதாவது நீங்கள் 1000 rupees டெபாசிட் பண்றீங்கன்னா அது இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு 2000 மாறிடும். அண்ட் ஃபைனலி இத நிறைய பேர் யூஸ் பண்ணி பினோமோல மணி earn பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு முறையாச்சும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் கைஸ், இதுக்கான லிங்க் பின் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலயுமே இருக்கு. அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்டயும் பினோமோ கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டா இப்படி நெகட்டிவா பேசி தொலைறீங்க. பார்த்தாச்சு, இந்த பக்கமும் எதுவும் இல்லை. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி செக் பண்ணிக்கிறது நல்லதில்ல. என்ன சொல்கிறேன் மச்சான்? ஒரு மனித ஆக்டிவிட்டிஸாக இல்லை. நம்ம ஈவினிங் பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு நமக்கு. ஃபயாஸ் நாட்டாம மாதிரி வராரு. இந்த லொகேஷன் ரொம்பவே பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கிறதுனால உள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த பில்டிங்கை சுத்திலும் ஒரு முறை பார்த்துக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணி ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தோம். ஆரம்பிக்கலாங்களா? எனக்கு இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்கு. அந்த இடத்துல எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லைன்றதை உறுதிப்படுத்தின அப்புறம் தான் நாங்கள் உள்ளே போகலான்னு முடிவு பண்ணோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. இல்லை, இது மோகினி வீடியோ. இந்த இடத்த பற்றின வரலாறு நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப பயங்கரமான இடம். நீங்கள் நினச்சி பார்க்குறத விடவே ரொம்ப மோசமான இடம். சில இடங்கள்லாம் வந்து ஆள் நடமாட்டங்கள் இருக்கும், வேறு ஏதாச்சும் பிளாக் மெஜிஷியன்ஸ், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க பேயோட அட்டகாசம் தான் இந்த இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த இடத்த பற்றி விசாரிக்கும் போது வான் பண்ணி தான் அமிச்சாங்க. பட் அதெல்லாம் மீறி தான் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். அண்ட் நம்ம சேனல் ஆரம்பித்து 6 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6 வருஷமாக தொடர்ந்து இந்த கோஸ்ட் கண்டென்ட்டை பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கான முக்கியமான காரணம் நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சிம்பிளி சார் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி த்ரில்லிங்கான அட்வென்ச்சரான வீடியோஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஸோ கைஸ், பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆல் இந்தியா ரோட் ட்ரிப் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் முக்கியமான ஒரு ஸ்டேட் தான் இந்த ஆந்திராவை எப்பவுமே நம்மளால் மறக்க முடியாது. டூம் டெம்பேர் ஆகட்டும், அண்ட் இன்னும் சில லொகேஷன் கூட நம்ம ஆந்திராவில் எடுத்திருந்தோம். அகைன் ஆந்திராவில் இருக்க ஒரு மிகப்பெரிய லொகேஷன் தான் இது. இன்னைக்கு இந்த இடத்துல நமக்கு மறக்க முடியாத அனுபவம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம்.
உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ வீடியோவை லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருங்க. பசங்கள்லாம் பேனு முடிச்சிட்டு இருக்கானுங்க பயத்தில், பேச்சே வரல யாருக்கும். ஏன்னா ஒரு நம்ம ஊர்னா ஒரு தைரியம் இருக்கும், பட் இது வெளியூர் அண்ட் அது மூலமாக ட்ராவல் டயர்டு, இது எல்லாத்தையும் மீறி தான் எடுக்கிறோம். உங்கள் ஆதரவு வழக்கம் போல் அள்ளி கொடுங்க. கமெண்ட்ஸில் மோட்டிவேஷனாக 4 வார்த்தை சொல்லுங்கள். அதை பார்க்கும்போது இந்த ட்ரிப்பில் வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, பார்க்கலாம், பசங்களை கேட்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் டே டைம் வரும்போது இந்த இடத்துல வந்து ரொம்ப வினோதமாக தான் நான் ஃபீல் பண்ணேன். லைக் நான் ஒரு 5 நிமிஷம் தனியாக போயிருந்தேன். அந்த 5 நிமிஷமே எனக்கு வந்து ஒரு 50 நிமிஷம் மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்டு என் கண்ணால் சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஒரு உருவம், அப்புறம் வந்து இந்த குரங்கை தாண்டி எனக்கு அது பண்ணுற வேலை தான் பயமாக இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து சில உடஞ்சி போன சில விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். அது வந்து பார்த்தா பல 1000 வருஷத்துக்கு உடஞ்சி போனங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு மிக்சடான இருக்குது. மிகப்பெரிய சுடுகாடு மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுது. எனக்கு ஈவினிங் நான் வந்ததுலேருந்து எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்த வரைக்கும் நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். நைட் ஃபுல்லாக அண்ணா வந்து இங்கே கொஞ்சம் ஓவர் நைட் பண்ணலான்றாரு. எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில, போய் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ ஃபயாஸ்க்கு இது ஒரு முற்றிலும் வித்தியாசமான அனுபவமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். முதல் முறையாக வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த மோகினிங்கிறது எப்படி இருக்குன்னே நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ரொம்ப பயமாக இருக்குது. ஏதோ மாப்பிள்ளை மாதிரி பேசுகிறியா, பொண்ணு பார்க்க போகிற மாதிரி. மோகினின்னு சொன்னேன்ல, அதனால தான். என்னடாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? உடம்பு ஒரு மாதிரி டயர்டாகுதுடா வந்ததுலேருந்து. அது ஈவினிங்லேருந்து தான் தெரில. கண்ணுலாம் அப்படியே பாருங்க, கண்ணெல்லாம் சொருகிட்டு இருக்கு, என்னன்னே தெரில. சொருகிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு வந்த? நானே உடம்பு முடியாமல் பேசுகிறேன். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் நெகட்டிவ் ரொம்ப ஆகும்ல. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு நெகட்டிவோட உச்சத்தில் இருக்கேன் நான். தளபதி சாம நீ எப்பயுமே நெகட்டிவோட உச்சத்தில் தான் இருப்ப. நீ இன்னைக்கு இன்னும் அதிகமாக இருப்ப. யார்கிட்ட வேணா மோதலாம், ஆனால் மோகினி கிட்ட மோதக்கூடாதுன்னு. என்னடாச்சு? பார்த்து கட் ஆகுது கேமரா, ஸ்டார்டிங் இருந்து கட் ஆகுது. கேமரா மாற்றிடலாமா? கேமரா மாற்றிடலாமா? ஒரு கேமரா ஷோரூம்ல வந்து ஒரு கேமரா மாற்றுறதுக்கு நீ ஏன் விருப்பத்துக்கு? இப்போ ஒன்றும் பண்ண 2 கேமராலாம் ரொம்ப ஒன்றா எப்படின்னா நீ கவனிச்சியா? எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே வெளியில நமக்கு தெரியல. போறேன் பகல்ல வந்தப்போ சரி நிற்கிறோம். உள்ள போனாதான் இல்லை. யூஸ்வலா நம்ம சில இடத்துலலாம் வெளியே நிற்கும் போதே உள்ள இருந்து சில சத்தங்கள் வரும், வெளியே கேட்கும் நமக்கு. ஈவினிங் அதை கவனிச்சேனா உள்ள போன பிறகு தான் அதுவும் சவுண்டு இல்லை. கரெக்ட், வித்தியாசமான ஆக்டிவிட்டிஸா இருந்துச்சு. அது அப்சர்வ் பண்ணவே முடியல. ஒரு பெண்ணோட ஆத்மா இருக்கிறதுக்கான அனைத்து பொருத்தங்களும் பக்காவா இருந்துச்சு. இருக்கிற மாதிரிலாம் நான் பார்த்தேனே தெளிவாதான். மோனிகா மோனிகான்னு சொன்னோடனே ஆக்டிவிட்டி நடக்குது. அது பேர் மோனிகாவா? ஆமா, கவனிக்கிறேன். మోనికా వి ఆర్ కమింగ్ ఫర్ యూ. మీకోసమే మేము ఇక్కడ వస్తాము. இப்போ இவ்வளோ பெரிய காலேஜை நம்ம சுற்றி பார்க்குறதுக்கே நிறைய டைம் எடுக்கும். கைஸ் ஃபயாஸ் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. எங்கடா வருது சவுண்டு? கேமரா வேற கட் ஆகுதுடா. எப்போல்லாம் அந்த சத்தம் வருதோ அப்போல்லாம் கேமரா கட் ஆகுது. ரெக்கார்ட் பண்ண மறுபடியும் செட் ஆகல, கேமராவும் செட் ஆகல, இடமும் செட் ஆகல. சரிவா, ஏதோ ஒன்று வார்னிங் கொடுக்குற மாதிரியே தோணுது எனக்கு. போகாதீங்கடா பேர பசங்களா, வீட்டுக்கு போங்கடா. மோகினியாவது மயிராவது இது போட்டுறாங்க. சவுண்டு செம்ம கிளியராக கேட்குதுடா, கொலுசு சவுண்டு. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகலாம் அந்த சத்தத்தை. பார்த்து பார்த்து பார்த்து. மறுபடியும் கேட்குது சவுண்டு. கைஸ் உங்களுக்கு கேட்குமா இல்லையா தெரியல. நல்லா ஹெட்செட்டை காதுக்குள்ளே அழுத்தி வச்சு சவுண்டை ஃபுல் வால்யூமில் வச்சு கேளுங்க. அப்படின்னா தான் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். கேட்குதா? நான் பேசுறதில்ல, கொலுசு சவுண்டு கேட்குதா? சல் 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 நீங்கள் கிளியராக கேட்குது. டான்ஸ் ஆடுது போல. இந்த பக்கம் இறங்கி போதுரா. இதுக்குள்ள உருவத்தை பார்த்து எதுக்குள்ள கீழே பார்த்தேன். என்ன ஓகே தான். நீ பார்த்தது வெள்ளை கலர் வரும். வெள்ளை கலர் வரும். தான் பார்த்தேன். இங்கே என்ட்ரன்ஸ் ஈவினிங் பார்த்தப்போ வேற மாதிரி இருந்துச்சு. இல்லை,
அது கரெக்டாக என்னைய பார்த்துச்சு போ, நான் பார்த்தேன். வெள்ளை கால உன்னையா பார்க்குது அது? ஆமாம்ல, என்னைய பார்க்கக்கூடாது. சரத்தை நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். మోనికా ఎక్కడ పిలుచుకొని పోతావు మమ్మల్ని? இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், மோனிகா தான் இந்த இடத்துல மோகினியா நடமாடிட்டு இருக்காங்களா, இல்ல ஒருவேளை இங்க வேற ஏதாச்சும் மனுஷ சக்திகள் இருக்குமா, ஒருவேளை இங்க ஜின்னு இருக்குமா? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்னு எனக்கு தெரியும். எங்களுக்கும் அந்த நேரத்தில் அப்படிதான் இருந்துச்சு. போக போக மோனிகாவை பத்தி நான் உங்களுக்கு డీటెయిల్గా சொல்றேன். మీ స్టోరీ చాలా కష్టంగా ఉంది. எந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. உங்கள் மரணத்தை பற்றி கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. మేము ఇక్కడ వచ్చింది మిమ్మల్ని చూడాలి, మీకు ఏమైనా సహాయం చేయాలని వచ్చింది. మా వాళ్ళ మీకు ఇబ్బంది రాదు. మీరు మాకు సిస్టర్ లాగా. బ్యాడ్ ఇంటెన్షన్ ఏం లేకుండా వస్తాం మేము. మోనికా మా ముందుకు వస్తారా మీరు? ఇప్పుడు ఎందుకు ఏడుస్తున్నారు? இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து இங்க மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரியப்படுத்துதா நம்ம கிட்ட? தெரியப்படுத்துதா இல்லை நம்மளை போட்டுக்கொள்ள பார்க்குதா? மோனிகா ஒரு நல்ல ஆன்மாவா இல்லை கெட்ட ஆன்மாவான்னு எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. இருந்தாலும் ஒரு விதமான குழப்பத்தோடவே அந்த இடத்த சுற்றி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் இந்த உருவத்தை நாங்கள் பார்த்தோம். மோகினா இப்படி தான் இருக்குமா? மோகினி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னுவாங்க. எத்தனை பேரோட வாழ்க்கை அழிச்சிருக்கு தெரியுமா இந்த மோகினி பிசாசுங்களா? சிவாஸ் இன்வெஸ்டிகேஷன் சேனல் தெரியுங்களா? அதில் பாரு, அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாரு. மோகினியால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட கதையை சொல்லியிருப்பாங்க, ரியல் லைஃப் ஸ்டோரிஸ். ஐயோ, ஒரு பக்கம் பார்த்து நானும் லேசப்பட்ட விஷயம் கிடையாது மோகினி. சரி, எங்கே கூட்டிகிட்டு போகுது? அது ஒரு பவுடர் டப்பாலாம் இருக்குது. அது யூஸ் பண்ணுவோம். பெண் தானே? ஆமாம், மோகினி பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுமா? ஏன் பண்ணாங்க? இது இந்த காலேஜில் கேன்டீனாக இருந்திருக்கு போல மச்சான். எங்க இருக்கிற வந்துச்சு? செம்ம சத்தியமா சொல்ற, செவிடானாலும் சந்தேகமே இல்லை, ஒரு தப்புனு வச்சு அடி. செவந்து போச்சுடா. காலிக்கு தான் பாருண்ணா.
பயாசு ஹலோ பயாசு என்னடா யோ பயாசு லூசு. கோவத்துக்கு வீட்டுக்கு வெள்ளை இருக்கு. உன் கோவத்துக்கு கட்டுப்படுத்த மொத்தம் சேர்த்து வச்சு அடியாது. பாத்தியா? காது ரத்தம் வருதான் பாரு. ரத்தம் வருது இங்க. லைட்டா எதுவும் பிரச்சனை இல்லை, விட்றா லைட்டா தான். காது கேக்குதுல்ல நல்லா? ஏன் அது கேட்காம போகணுமா உனக்கு? நான் கோவம் வருது புஷ்ல இருக்கு. மோகினி வந்து மேரேஜ் ஆகாதவங்களை தானே புரிய வைக்கணும்னு சொன்னான். ஆமா வைமி நீ அழகா இருக்கல. யோ ஆமா நான் சல்மான் கான் மாதிரி இருக்கு. சல்மான் கானுக்கு சொட்டை வந்துச்சுன்னா இப்படிதான் இருப்பாரு. எவ்வளவு பேர் பாருங்க ஆழத்து போட்டு பார்த்தா அது இப்படி வந்துச்சுன்னா மகன் பாக்குது. அது ஒரு விதமான ஒரு நோக்கத்தோட வந்துச்சு வெளியே. எட்டி பார்த்துட்டு உன்னதான் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் உண்மையா சொல்றேன். உன்னார் காது அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பேசினா எனக்கு மோகினி பத்தினா என் வாட்டில் அவ்வளோ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணிக்கலாம். கரெக்டாக அதை வச்சு வழி நடத்தி கூப்பிட்டு போயிடுங்க. அவராச்சும் தாங்குவாரு. அந்த தலையே உடஞ்சி கீழே வந்துடும். என் காதெல்லாம் தாங்காது. இப்போ அது நம்மள கெட்டவங்களும் நினைச்சுன்னு இந்த பக்கம் சரக்கு அடிக்க வந்த ஒரு கேங்ல சரக்கு வந்த ஒரு கேங்ல 2 பேர் இறந்துட்டானுங்க அந்த காலேஜ்ல. அதனாலதான் யாரும் இந்த பக்கம் வர்றது இல்லையா? ஆமா ஒரு இது கூட பாருங்க. எல்லா இடத்துக்கும் போவோம். பாட்டில் இருக்கும். அது ஒரு பாட்டில் உள்ளே ஒரு சரக்கு பாட்டில் பார்க்கலாம். எந்த பேய்கிட்ட வேணா பகச்சிக்கலாம். மோகினி கிட்ட பகச்சிக்க முடியாது. அவங்க குடும்பத்தையே அழிச்சு விடாது. ஆமா உண்மைதான்டா அது. ஆக்சுவலாக நார்மலாக அல்பாய்ஸில் இறந்து போகிறாங்களே அவங்களோட ஆன்மா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆன்மாவை தான் இவங்க மோகினியாக மாற்றிருக்காங்க. அந்த மந்திர பண்ணி நான் பகல் டைமில் சொன்னேன்ல, அதனால தான் அதோட பவர் அதிகமாக இருக்குது, உக்கரமாக இருக்குது. ரொம்ப ஆம்பளைங்களை பார்த்தாலே அடிக்கணும் உதைக்கணும் அந்த அளவுக்கு. சரி வா 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 பார்த்துக்கலாம். மொத்தம் வர அடிக்க போறாது. అడిపారు. మోనికా మీరు ఏడుస్తుంది, మాకు చాలా కష్టంగా ఉంది. మీకు ఏం కావాలని నాకు తెలీదు. మీకు ఏమైనా சயம் காவாலா? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? உங்கள் ஆத்மா சாந்தி அடைய ஏற்றுப்பீங்களா? நீங்கள் தாராளமாக எங்களை நம்பி எங்கள் முன்னாடி வரலாம். உங்களுக்கு நடந்த கொடுமையை தெரியப்படுத்தலாம். எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற பல லட்சம் பேர் அதை தெரிஞ்சுப்பாங்க. మీరు మా ముందుకు వచ్చి నిలిచి ఏడిస్తే தூரத்தில் எங்கேயோ மைக்கில் பேசுகிறாங்க. மைக்கில் எல்லாத்தையும் யார் யார் பேச போகிறாங்க? தூரத்தில் சொல்கிறேன். எனக்கு தான் அவர் காது மட்டும் அப்படி கேட்டுன்னு ஃபீல் ஆகுது. இது என்னடா? இது என்ன ரூமு? தெரியலடா. அங்கே 2 கால் பார்த்தேன் கீழே நான். அப்படியா? ஆமாம், தேங்க்யூ. அதனால திரும்பி மோகினி தான் இங்கே இருக்குன்னு சொல்கிறப்பே பயமாகுதுடா. கவனிச்சிங்களா? மோகினி செத்து போனதான் மோகினி வாய்ஸும் அது எங்கேயோ நடந்து போயிட்டே இருக்குடா. அது அந்த வாய்ஸ் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன். நோட் பண்ணி அங்கே வந்து அலைஞ்சிட்டே இருக்குடா. அலைஞ்சிட்டே இருக்கு. அவ்வளோ வாய்ஸ் வந்து கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்காது. இப்போ நம்ம எங்கே கூட்டு போச்சு கீழே? கூட்டு வந்து சவுல்லே அடிக்குது பார்த்தியா? அது சரி வா நம்ம போகலாம். அது பின்தொடர்ந்து வருதான்னு பார்க்கலாம். குரங்கு நைட் டைம்லலாம் வெளில வராதுல்ல? வரலாமோ போடாமோ அது எப்படின்னு தெரியல. நான் அது வராமல் இருக்கிறது நல்லதுண்ணா. ஐயோ மதர் தெரேசா. அன்னை தெரேசா இல்லையா? அது அன்னை தெரேசா தான்டா. மதர் தெரேசா ரெண்டும் சேம் தான். வயசானா பிரச்சனை ஆகிடும். அதாச்சும் பிரச்சனை ஆகிடும் தனியாகும். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் எந்த ஆக்டிவிட்டியும் நடக்கலாம்னு நினச்சோம். ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அது ஏதோ நமக்கு சொல்ல வருது. மேபி அதை கொண்டு போட்ட இடம் அந்த கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கலாமோ? இந்த இடத்துல தான் அதோட ஆவி சுத்தி நிற்கல. ஏன்னா இந்த காட்டில் சந்தோஷமா படிச்சு மேலே பார்த்தேன்.
மேல பார்த்தேன் இந்த காலையில் படிச்சிருந்தது அதுக்கு நிறைவேற ஆசைகள் இருக்கும் அவன் சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். அந்த இடத்துல தானே என்னை அடிச்சது. அதே மாதிரி தான் அதையே தான் அடிச்சிருப்பாங்க. மேல பார்த்தோம் ஈவினிங் நான் பார்த்தா அது கீழே கூப்பிட்டு வந்துச்சு. நம்ம அங்கே அதே ஸ்டெப்பை கீழே கூப்பிட்டு வந்துச்சு. ஞாபகம் இருக்கு. தூரத்தில் என்னமோ கேட்டுச்சு. சரி வா போலாம். இந்த காலேஜ்ல ஒரு இடம் விடக்கூடாது. இன்ச் பை இன்ச் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம. என்ன செடு போட்டு பண்ணாதா படி போடுறாங்களா? படிக்கும் போதே படிப்பாருலண்ணா. சரஸ்வதி அம்மா தாயா படிக்கும் போதே கூட செஞ்சு இப்பயாவது இல்ல தப்பு. படிக்கும் போது நீ கூட இருந்த, நான் சூத்து குழப்பா தெரிஞ்சேன். இப்பயாச்சும் கூட இரு, நான் காப்பாத்திக்கிறேன். கூட இருந்துக்கிட்டே பண்ண வேண்டியதாக இருக்குது. டாக்டர் ராசாச்சிரா ஏன்பா ஒரு மோகினி இருக்கால, பல மோகினி இருக்காப்பா இங்க? ஒரு மகினி தான் இருக்கு. அப்போ அங்கேயும் என்னமோ இருக்கிற மாதிரியே இருக்குது. எல்லாமே கிளாஸ் ரூமா? போ போ போ. ஐயோ அமைதிக்கான ஒரு பயத்தை கோலா நடக்க வைக்குது. எப்பவுமே நார்மலாக போனால் எதனா ஒரு நாள் இருக்கிற சத்தம்லாம் கேட்கும். இந்த இடமே பார்த்தியா நமக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஃபீலை கொடுக்குது பாரு. யூஸ்வலாக போகிற 100+ இருக்க அந்த ஒரு வைப் இங்கே இல்லை. டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. மிகப்பெரிய ஆபத்து இந்த இடத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்க மாதிரி தான் தோணுது. ஒருவேளை அந்த மோகினி இருக்கிற இடம்லாம் இப்படிதான் இருக்குமோ? ஏன்னா நம்ம இதுக்குலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய இடத்துல மோகினி இருக்கிற இடத்துல அதனால நமக்கு புதுசாக இருக்கலாம். மேபி அதுக்கு வந்து பாடுபட்டுருக்கலாம். கண்ணாடி நடந்துக்கலாம். இல்லை இல்லை இல்லை, கண்ணாடி நடந்து இரு இரு இரு. ஏதோ மிருகம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தனியாக அனுப்புற சாத்து மேலே பாரு மேலே பாரு மேலே பாரு. நான் சொன்னேனே அப்பவே சொன்னேனேனா அது வந்து எங்கே படிக்கட்டு மேலே போகிறதுக்கு? மேலே போகிறதுக்கு நம்ம வந்து மெயின் பக்கம் தானா இப்படி போயிட்டு அப்படி இப்படி வளைஞ்சு மேலே நான் ஈவினிங்காக அதை நான் பார்த்தேன். மூஞ்சி திரும்பி தலைக்கீழே இந்த பக்கம் இருக்குங்களா பேடி சைடு. இப்படி கீழே பயங்கரமாக இருக்குடா இந்த இடமே. என்னாச்சு? சைலண்ட் ஆகுறது அடுத்து வைலண்ட் ஆகிறதுக்கு தான். ஏய் அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு. நீ பார்த்தியாடா? ஆமாம் 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 பார்த்தேன். ஏய் என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம்னா. ஏய் நம்மளை வெளியே போக சொல்லுறா அது. என்ன பையா கரெக்ட் தானே? இல்லை ஏதோ ஒரு பார்த்தேன் நான் பார்த்தேன். பார்த்துட்டு சொல்றீங்களோன்னு பயமாகுதுண்ணா. இவரு காது மேல தூக்கி அடிக்குது. ஒன்னும் வெளியே அனுப்புதா இல்லை இருக்க நினைக்குதா? ஏதாச்சும் ஒன்று சொல்லணும், புரிய வைக்கணும். இல்லை அது பாட்டு இஷ்டத்துக்கு தோன்றதெல்லாம் பண்ணுக்குது. என்ன கதை?
அப்போ நீ சொன்ன நம்ம வெளியே ஏண்டா அனுப்புறோம். நீ யூத்துப்புக்கெல்லாம் வரதாதுன்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை உன் பொண்டாட்டியா? இல்ல. அது பேய்டா, அது மோகினிடா அது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அது வாஸ்தவமான பேச்சு தான். ஆனால் அது இப்போ மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இது புதுசாகுது, நான் புரிஞ்சிக்க முடியலண்ணா. நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தோம், கேட்போம் வாங்க. நாங்கள் இதே இடத்துக்கு பகல் நேரத்தில் வந்திருந்தப்ப மேலே இருக்க ஃப்ளோரில் தான் எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் வரும்போது கீழே இருக்க இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் அந்த மோகினி கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பேசினா மட்டும்தான் அந்த மோகினிக்கு என்ன தேவைன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியும். நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மோனிகா கிட்ட கம்யூனிகேட் பண்ணலான்னு மறுபடியும் அந்த இடத்த தேடி போகும்போது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். మిమ్మల్ని చూసి మాకు భయం లేదు, మళ్ళీ చెప్తాను, భయం లేదు.